ஹலோ நண்பா, நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தான் போயிட்டுருக்கோம். தஞ்சாவூரில் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மால் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற சென்னை சில்க்ஸ் பக்கத்தில் தான் இந்த லாங்வால் மால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மால் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. யார் வந்து ஓப்பன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நடிகை கீர்த்தி சுரேஷ் தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த மாலை பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த மால் வந்து நம்ம ஊர் மால். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலும் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சேனல் தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் அப்படிங்கிறனால ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. ஃபேமிலியாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இப்படி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ஷாக பயங்கரமாக இருந்துச்சு. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் மாலை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில வந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நானே இந்த வீடியோ வந்து எடுத்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு தஞ்சைக்கு வந்து தஞ்சை மக்களெல்லாம் பார்த்தது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நேரமா எல்லாரும் வெளியில் வெயிட் பண்ணிருக்கீங்க. சாரி ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேடம் வந்து கிளம்பிட்டாங்க. ஆனால் வந்து நம்ம பசங்க அவங்கள வந்து விடலை. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காரை சுற்றி மாதிரி வந்து மொஞ்சிட்டாங்க. சரி, ஓகே, மேடமும் கிளம்பிட்டாங்க. வெளியில் தான் எவ்வளோ கூட்டம் இருக்குது. சரி, மாலுக்குள்ளே போகலான்ட்டு மாலுக்குள்ளே போனால் அங்கே பார்த்தீங்கன்னா பசங்க ஃபுல்லாக செம வைப்பில் இருக்காங்க. இந்த மாலில் பார்த்தீங்கன்னா கீழே உள்ளது கிரவுண்ட் ஃப்ளோரு, அடுத்தது ஃபஸ்ட் ஃப்ளோரு, அடுத்தது செகண்ட் ஃப்ளோரு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஃப்ளோரு. இன்னும் ஒரு ஃப்ளோர் வந்து ஓப்பன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் அண்டு எஸ்கலேட்டர் 2 வசதியுமே இருக்குது. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் நமக்கு உட்லாண்ட் செப்பல் ஷோரூம்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் மொபைல் ஷோரூம் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு S24 கேலக்ஸி இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு வந்தோண்டேமோ. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செப்பல் ஷோரூம் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு செப்பல் ஷோரூம். அதே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா லென்ஸ்கார்ட் அதை வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போவோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைட்டன் வேர்ல்ட், கிளாசிக் போலோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னிஸ் போன்ற பிராண்டுகள்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டாக வந்து நமக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மினிசோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிட்ஸுக்கான ஒரு ஷாப் தான் இது இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செப்பல் ஷோரூம் இருக்குது. இதில் 2500க்கு மேலே வாங்கினீங்கன்னா 10% வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மோச்சுன்னு ஒன்று இருக்குது. அது என்ன ஆச்சுன்னு தெரில, இப்போ வரைக்கும் ஓப்பன் பண்ணல. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் வந்து நமக்கு இந்த ஃபுட் லான்ச்னு சொல்லக்கூடிய ஒரு செப்பல் ஷோரூம்ஸ் இருக்குது. அடுத்தது டைட்டன் வேர்ல்ட்ஸ் வாட்ச் ஷோரூம் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் போலோன்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரெஸ் ஷோரூம் இது போன்றவை வந்து இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னிஸ் பிராண்ட் இது வந்து போன்றவை வந்து இருக்குது. அவ்வளோதான். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு, வாட்ச்சு அண்டு வந்து பார்த்திங்கன்னா செப்பல்ஸ் போன்ற ஷோரூம் இந்த ஃப்ளோரில் வந்து இருக்குது. அடுத்ததாக வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் பார்க்க போகிறோம். செகண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டாக வந்து இந்த ஸ்டைல் யூனியன் அப்படின்ட்டு ஒரு ஷாப் இருக்குது. ஸோ இந்த ஷாப்பில் வந்து ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. வெறும் பார்த்தீங்கன்னா 199K வந்து டிஷர்ட்டு போன்றவை வந்து இருக்குது. ஷர்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 299K வந்து போட்டிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷோரூம், ஒரு ட்ரெஸ்ஸிங் ஷோரூம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஷோரூம் இருந்துச்சு, லாவி அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஓர்கா ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க 3 டேஸ்க்கு ஓப்பன் பண்ணுறதுக்காக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு இந்த வீட்டுக்கு தேவையான சோபாஸ், அந்த பில்லோஸ், கீ செயின்ஸ் போன்றவை இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா செல்லர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம், அதாவது இந்த பிஸ்கட், சாக்லேட் போன்றவை வந்து இதில் இருக்குது.
அடுத்தது பார்த்திங்கன்னா கோ கலர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்தது ட்வின் பேட்ஸ் போன்றவை வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து லேடிஸ் சம்மந்தமாக உள்ளது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் சாசில்னு சொல்லக்கூடிய ஹேர், ஸ்கின், நெயில், மேக்கப்புக்கான ஒரு செக்ஷன் தான் இது. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது தேர்ட் ஃப்ளோர். இந்த தேர்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. சிக்கிங், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா KFC, அப்புறம் வந்து இந்த ஜூஸ் ஐட்டம்ஸ் போன்றவை வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலாக்ஸ் ஃபன் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபன்னான ஒரு கேமிங் சென்டர் தான் இது. உங்கள் வீட்டிலேருந்து குட்டீஸ் வந்தாங்க அப்படின்னா செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஸ்னோ பவுலிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போக்கி வந்து ஓப்பன் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. ஃப்யூச்சரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டோட்டலாக இந்த ஃபன் ஜோனில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் கார்னர்ஸ் போன்றவை வந்துருச்சு. அதாவது இதில் ஐஸ்கிரீம்ஸ் போன்றவை வந்துருக்கு. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபலோடா நேன்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷாப் வந்து இருந்துச்சு. டோட்டலாக இது இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் ஐட்டம். உங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த ஃப்ளோருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோர் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த மாலை பற்றி ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா இதுவும் நம்ம ஊர் சேனல் தான். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.